ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ப்ளோகன் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளோகன் அந்த காலத்தில் நம்ம மக்கள் வேட்டைக்கு போகிறதுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. முயல் அந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு இந்த ப்ளோகன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த ப்ளோகனை எப்படி செய்யலாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம பேப்பர்லேயும் செய்யலாம், பிவிசி பைப்லேயும் செய்யலாம், பேம்பூ ஸ்டிக்கில் அந்த மூங்கிலையும் செய்யலாம். நம்ம இன்னைக்கு பிவிசி பைப்பில் செஞ்சுருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்களை போகலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, அண்டு பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்களை பார்க்கலாம். நண்பா, நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்ஸ் தேவை. இது நம்ம கட்டப்பையிலேருந்து நான் எடுத்தேன். அண்ட் இந்த மாதிரி 3 ஆணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெள்ளிசாக இருக்க மாதிரி ஆணி எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டேப்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இவ்வளோ பெருசு வேணும்னு நமக்கு தேவையில்லை. இதை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக மட்டும் போதும். இதை நான் கட் பண்ணி இந்த மாதிரி 3 பீஸாக எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி இந்த மாதிரி நான் ரோல் பண்ணுற மாதிரியே ரோல் பண்ணுங்கள். பட் எனக்கு சரியாக ரோல் வரல. எனக்கு ரோல் பண்ண தெரியாது. இந்த மாதிரி ஆகவே எனக்கு வரவே இல்லை. எப்படியோ நான் ரோல் பண்ணி முடிச்சிட்டேன். பட் நான் எப்படியோ ரோல் பண்ணி நான் அதை கம் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ இந்த பிவிசி பைப்பை நான் இந்த மாதிரி மாற்றிட்டேன். என்னென்னா அப்போல ஒரு பைப்பு காமிச்சேன், இப்போ ஒரு பைப் காமிச்சேன்னு கேட்கலாம். அது கொஞ்சம் சிறுசாக இருந்துச்சு, அதனால தான் இதை எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நம்ம யாருக்கானே வெட்டி வச்ச அந்த ஓவன் ஷேப்பில் உள்ள அந்த ஏரோ உள்ள பேப்பருக்குள்ளே நம்ம ஆணியை போட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கோங்க. உள் சைடோடு போட்டு வெளியே எடுத்துக்கோங்க. நீங்கள் க்ளூ கம் கூட போடலாம். பட் என்ன க்ளூ கம் ஸ்டிக்கில் க்ளூ ஸ்டிக்கு, அதனால் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் 3 எண்ணா போட்டு எடுத்துக்கிட்டேன். 3 எண்ணா இல்லை, நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். பட் இதை யார் மேலேயும் விட்டுறாதீங்க, ரொம்பவே ஸ்ட்ராங், பவர்ஃபுல்லு. அண்ட் இந்த மாதிரி நம்ம மொதல் காமிச்ச பைப்லேருந்து இந்த மாதிரி 3 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இது எதுக்குன்னா, இந்த மாதிரி பைப்பில் நம்மளோட கன்னை ஏரோ நம்ம செட் பண்ணி வைக்கிறதுக்கு தான். ஸோ அதையும் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சிட்டேன். என்னடா எல்லாமே செய்யாமல் நீயாவே செஞ்சு வீடியோ எடுத்து போகிறேன்னு கேட்குங்க. அதுமாதிரி செஞ்சதுக்கப்புறம் அதை வீடியோ எடுக்கன்னு கேட்கலாம். அது நம்ம செஞ்சோம்னா ரொம்ப டைம் போகும். அதனால தான் நான் செஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வீடியோ எடுக்கேன். அண்ட் இந்த மாதிரி 3 எண்ணா ஒட்டிக்கிட்டேன். இதெல்லாம் காமிச்சோம்னா ரொம்ப டைம் ஆகும், அதனால தான் நான் காமிக்கலை. ஸோ நம்ம ஏரோ எடுத்து நம்ம ஊதுற இடத்துல அந்த பைப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு மிச்சம் வர இதை சிசர் மூலியமாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம கரெக்டாக உள்ளக்க போய் நம்ம விடும்போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக போவோம். ஐ மீன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக ஸ்மூத்தாக போவோம், நல்லா ஸ்ட்ராங்காகவும் போவோம். அந்த மாதிரி நான் 3 இதுக்கும் செஞ்சுட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கோங்க 3 இதுக்கும். நண்பா, இந்த மாதிரி ப்ளோக்கன் செய்கிறவங்க உங்கள் ஃபேமிலியாக இருந்தாங்கன்னா, வேட்டைக்கு போகிறவங்களாம் இருந்தாங்கன்னா மறக்காமல் நீங்கள் கொடுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நண்பா பாருங்கள், இப்போ எவ்வளோ பவர்ஃபுல்லாக போய் அந்த டோரை போய் இது பண்ணியிருக்குன்னு பாருங்கள். இப்போ என்னை தெர்மாக்கோலில் நல்லா இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதில் எவ்வளோ ஃபோர்ஸாக போய் இது பண்ணிட்டு பாருங்களேன். அதனால் யார் மேலேயும் இதை விட வேண்டாம்னு நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ஒரு வீடியோவாக மட்டும் பார்த்துருக்கேன். சூப்பராகவே இருக்குது. இந்த மாதிரி வேட்டைக்கு போகிறவங்க உங்கள் ஊரில் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் 2 பேருக்காச்சும் ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. ஸோ இப்போ மறுபடியும் நான் அட்டையில் ஊதுறேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக போய் ஊதுன்னு பாருங்களேன். எவ்வளோ கொஞ்சம் லாங்கில் தான் இருக்கேன், பட் கேமராவில் கொஞ்சம் கிட்ட இருக்க மாதிரி காமிக்கி.
நீங்கள் வந்து ஏரை வந்து ஏரை வெளியே ரிலீஸ் தான் பண்ணணும். உள்ளே நீங்கள் வாயில் அந்த பைப்பு வாயில் வச்சுக்கிட்டே இழுத்திங்கன்னா அந்த திடீர்னு உங்களுக்கு பிரச்சனை, இந்த ஊசி வந்து வாய்க்குள்ளே போனாலும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரே ஒரு இது மட்டும் கீழே விழுந்துச்சு. ஏன்னா நான் செய்யும் போதே அது வந்து ஸ்ட்ராங் இல்லை. அது செய்யும் போதே அது ஸ்ட்ராங் இல்லை. வேணால் நான் குத்தி வேணால் காமிக்க பாருங்க. குத்தும் போதே உள்ளக்கு நான் கரெக்டாக குத்த மாட்டிக்கு. பட் மிச்சம் ரெண்டும் சூப்பராகவே போணுச்சு. அது வரைக்கும் சந்தோஷம்தான். ஸோ நண்பா, வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.